விஜய், காவேரி, கங்கா, குமரன் அப்புறம் சாரதா எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து கங்காவுக்கும் வந்து நம்ம காவேரிக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க. அப்போ கங்காவுக்கு முதல்ல ஸ்கேன் எடுத்துடுறாங்க. ரிப்போர்ட்டும் வந்துடுது. அதில் வந்து கங்காவோட குழந்தை நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். பிபி வேறு அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் ரொம்ப கவலையெல்லாம் படக்கூடாதுன்னு சொல்லி நிறைய அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமாவது திருந்து கங்கா, இதுக்கப்புறமாவது ஒழுங்காக வந்து கோவப்படாமல் இரு. எப்போ பார்த்தாலும் கோவப்படுறது, கத்துறது, இந்த வேலையை வச்சுட்ருக்க. அதனால தான் உனக்கு குழந்தை வந்து பாரு எவ்வளோ பிரச்சனையை உன்னால் அனுபவிக்குதுன்னு சொல்லிட்டு பாரு, எப்படி டாக்டர்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இனிமேட்டாவது கொஞ்சம் சரிப்படுத்திக்க ஒன்று, அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க சாரதா. காவேரியோட குழந்தைய ஸ்கேனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னு சந்தோஷம் தாங்க முடியல. இதுதான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை வந்து காட்டுறாங்க டாக்டர். அதை பார்த்துட்டு வந்து சாரதாக்கு அப்படியே கண்ணுது தண்ணியாக ஊற்றுது. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்படி வந்து பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. அடுத்து வந்து குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அதோட வந்து செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் கிடையாது, பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க டாக்டர். இதை கேட்டுட்டு அப்படியே சாரதா கண் கலங்குறாங்க. நான் சொன்னேனே தம்பி உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை வராதுன்னு, பார்த்தீங்கல்ல அந்த மகமாயி நம்மளை காப்பாற்றிட்டா, அவளுக்கு வந்து அந்த வேண்டுதலை நான் வந்து செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. காவேரியும் வந்து பாத்தியாடி உன் குழந்தை ஒன்றை மாதிரியே இருக்குடி, வந்து எவ்வளோ வந்து தைரியமாக இருக்குது பாரு, நல்லபடி இருக்குது, நீங்கள் 2 பேர் நல்லா இருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. இங்கே வந்து காவேரியை விஜய் வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கிறார். ரொம்ப பயந்துட்டேன் காவேரி, ஆனால் இப்போ நம்ம குழந்தை நல்லா இருக்குன்னு வந்து கேட்ட உடனே நிம்மதியாயிருச்சு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து அம்மா போட்டுருந்ததுல அப்போ டாக்டர் இந்த மாதிரி சொன்னாங்க, அதான் ரொம்ப பயந்துட்டேன். ஏங்க நீங்கள் என்கிட்ட சொல்லலைன்னு சொன்னா நீ பயந்துருவேன், நான் சொல்லலை காவேரி. ஆனால் இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது. குழந்தையோட ஹார்ட் பீட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லையா, எனக்கு நிம்மதியாக இருக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சந்தோஷப்படுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே சாரதா வந்து வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு, எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா, ரொம்ப பயந்துட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்கிறாங்க. என்னாச்சு அத்தை, காவேரியும் வந்து அவங்க புருஷனும் வந்து வந்து நல்லபடி இருக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டுதல் வச்சுருந்தேன். ஏன்னா காவேரியோட குழந்தைக்கு காவேரிக்கு அம்மா போட்டதால் ஏதோ பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டார் அந்த தம்பி. ஆனால் நான் வேண்டுதல் வச்சபடியே எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் போய் முதல்ல அந்த வேண்டுதலை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு கங்கா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்னை மட்டும் அந்த திட்டினேன், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு குழந்தைய பற்றி எந்த சந்தோஷமும் பண்ணல. ஆனால் காவேரியோட குழந்தை மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டுதல் பண்ண போறியா, அந்தளவு ஆயிடுச்சா உனக்கு, அப்போது காவேரி வேற நான் வேறு அவ்வளோ தானே, ஒரே வயிற்றுலேருந்து நாங்கள் 2 பேரும் பிறந்தோம், என்னமோ அவள் வந்து உன் வயிற்றில் பிறந்த மாதிரியும் நான் மட்டும் வந்து குப்பத்தொட்டில் எடுத்துகிட்டு வந்த மாதிரியும் வந்து பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே வந்து யோசிக்கிறாங்க. சே, இந்த அம்மா ஏன் தான் இப்படி பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இது வந்து காவேரியும் வந்து கங்காவையும் வந்து அவங்களுக்கு தேவையான வந்து மெடிசன்ஸ், அதுக்கப்புறமா வந்து தேவையான வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து டாக்டர் வந்து சொல்கிறாரு. கங்கா கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாதுமா, எப்போவுமே வந்து நீ வந்து நல்லபடி இருக்கணும்னா உன் குழந்தை நீ டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது தான் நல்லது. எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை டென்ஷன் படுத்தி தானே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை எல்லாரையும் பார்த்து முறைக்கிறாங்க. கங்கா இந்த மாதிரி தான் ஆகக்கூடாதுன்னு இப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க, ஆனால் உனக்கு தான் அறிவு வராதே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன் கதைங்க அப்படின்றாங்க சாரதா. என்ன மட்டும் திட்டிகிட்டே இருமா, அவளை மட்டும் கொஞ்சிட்டே இரு அப்படின்றாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, இங்கே வந்து கூட அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கா அமைதியாக இருக்காங்க, டாக்டர் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, தேவையில்லாத பிரச்சனை வேணாம் கங்கா அப்படின்னோடனே, ஆமாங்க என்னை பார்த்தா பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருமா, நீ டென்ஷன் ஆகக்கூடாது, ஏற்கனவே பிபி அதிகமாக இருக்குது, இன்னும் பிபி அதிகமாகிடுச்சுன்னா குழந்தைக்கு தான் கஷ்டம், சொன்னால் புரிஞ்சுக்கோமா, உங்கள் பொண்ணுக்கு எடுத்து சொல்லுங்கள், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போயிடுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு வந்து செம்மையாக கடுப்பாகிறாங்க சாரதா. ஏன் இந்த கங்கா இப்படி இருக்காளோ தெரில, இவ்வளோ டென்ஷன் ஆகக்கூடாது டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க, மறுபடியும் அதே தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு நானும் சொல்லி பார்த்துட்டு அதை கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது காவேரியும் வந்து விஜயும் வந்து தன்னோட குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்றையும் வந்து பக்காவாக பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அங்கே பார்த்தி அவள் குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி பார்த்துட்ருக்கா, நீ ஏன்டி அவள் குழந்தையோட ஸ்கேன் போட்டு அவள் தாண்டி பார்க்கணும், என்னடி நீ இதுக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, நான் தான் பிரச்சனை பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாருக்கும், சரி வாங்க போகலாம், அதுக்கு தான் நான் ஒன்றா வரக்கூடாதுன்னு நினச்சேன், தனியாக வந்தால் என்ன மட்டும் தனியாக பார்த்துருப்பாங்க, இப்போ அவள் கூட வரதெல்லாம் அவளை தானே பெரிய விஷயமா பார்ப்பீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சாரதாவும் குமரன் வந்து ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து பின்னாடி வந்து கவலையோடு போகிறாங்க.